பளபளப்பான டைல் தரைகள் வேண்டும் என்று கனவு உள்ளது. ஆனால் அதில் என்ன தடை இருக்கிறது? நம் கனவிடத்தை, நம் வீடை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் வைப்பதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது. அறிமுகப்படுத்துகிறோம் ஓர் நிரந்தர தீர்வு, டியூரபிள் கிளாஸ் எபாக்சி. இது சுத்தப்படுத்த சுலபமானது, கரையற்றது, நீடித்து உழைக்கும், பாக்டீரியல் எதிர்ப்பு, கண்ணாடி பூச்சி கொண்ட டைல் தரைகளுக்கான முழுமையான தீர்வு. டியூரபிள் கிளாஸ் எபாக்சியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். அதற்கு முதலில் உங்களுக்கு ரெசின் கிட், கலர் பிக்மெண்ட்ஸ், வெள்ளை சிமெண்ட் மற்றும் சிறிது தண்ணீர் தேவை. அந்த ரெசின் கிட்டில் 270 கிராம் ரெசின், 135 கிராம் ஹார்டனர், ஸ்கிராப்பர் பிளேட், கட்டிங் பிளேட்ஸ், மெஷரிங் கப்ஸ், கிளவுஸ், எபாக்சி டிஸ்பென்சர், ஸ்டிரிங் ஸ்டிக் மற்றும் பல வகையான பிக்மெண்ட்ஸ் உள்ளது. பிக்மெண்ட்டுகளுடன் உங்களுக்கு மெட்டாலிக் மற்றும் பிளெயின் நிறங்கள் உள்ளது. விருப்பப்பட்ட நிறத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தரைகளை கூடுதல் கவர்ச்சியாக்குங்கள். ஒயிட் சிமெண்ட் மற்றும் தண்ணீரின் கலவையை தயார் செய்யவும். அது அனைத்து டைல் இணைப்புகளிலும் காற்றை நிரப்பி டைல் மேல் இருக்கும் தேவையற்ற எபாக்சி கலவையை குறைக்கும். இப்போது வெள்ளை சிமெண்டை டைல் இணைப்பில் பயன்படுத்தவும். டைல் ஸ்பேசரில் 3 mm அளந்து இணைப்புகளின் வெளியே படிந்த அதிகப்படியான ஒயிட் சிமெண்டை அகற்றவும். ஆனால் இதை வெள்ளை சிமெண்ட் காய்வதற்குள் செய்ய வேண்டும். தூசிகளை அகற்ற ஆரம்பிப்பதற்கு முன் தரையை துடைக்கவும். பாதி பூசப்பட்ட வெள்ளை சிமெண்ட் முழுசா காஞ்சதுக்கு அப்புறம் எபாக்சியை பூசணும். ரெசின் மற்றும் ஹார்டனரின் கலவை விகிதம் 2:1 பங்கு, அதாவது 2 கப் ரெசின், 1 கப் ஹார்டனர். நீங்கள் 2 வித்தியாசமான மெஷரிங் கப்களில் அதை எடுத்துக்கொள்ளலாம். தேவையான அளவு ரெசினையும் ஹார்டனரையும் மிக்சிங் ஸ்டிக்கை வைத்து நன்றாக கலக்கவும். 2:1 அளவிற்கு 8 - 10 துளி நிற பிக்மெண்ட்களை பயன்படுத்தலாம். அதை 2 - 3 நிமிடம் நன்றாக கலக்க வேண்டும். டிஸ்பென்சர் பாட்டில்களில் எபாக்சி கலவையை சேர்க்கவும். இப்போது கவனமாக டைல் இணைப்புகளில் நிரப்பவும். குமிழிகள் மற்றும் வழிதலை தவிர்க்க அதிக அழுத்தத்தை கொடுக்காமல் இருங்கள். ஏதேனும் குமிழிகள் மற்றும் வழிதல் ஏற்பட்டால் உடனே ஸ்கிராப்பர் பிளேடால் சமமாக்கி 24 மணி நேரத்திற்கு பின் அதிகப்படியாக படிந்திருக்கும் எபாக்சியை உரித்து எடுக்கவும். டைல் இணைப்பு கண்ணாடி போல் பளபளக்க டியூரபிள் கிளாஸ் எபாக்சி வைத்து உங்கள் டைல் தரையை புதிதாக்கவும்.